அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது முருகப்பெருமானை வழிபடுற எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஆனா மிக ஆழமான தத்துவங்களை உள்ளடக்கின ஒரு அற்புதமான பாடலை பற்றி தான். அருணகிரிநாதர் நமக்காக தந்த கந்தர் அனுபூதியோட முதல் பாடல் தான் இது. நிறைய பேர் இதை ஒரு மந்திரமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதோட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் எவ்வளவு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம முருகனை பார்க்கிற விதமே மாறிடும். அந்த பாடல் இதுதான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப பார்ப்போம். முதல்ல உருவாய் அருவாய் அப்படின்னா முருகன் உருவம் உள்ளவனாகவும் இருக்கிறான், அதே சமயம் உருவம் அற்றவனாகவும் இருக்கிறான். உளதாய் இலதாய் என்பது அவன் உள்ளவனாகவும் இருக்கிறான், அதே சமயம் ஒன்றுமில்லாத வெறுமையாகவும் இருக்கிறான். அதாவது கண்ணுக்கு தெரிந்த இந்த பிரபஞ்சமாகவும் அவன் இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாத இறை சக்தியாகவும் அவன் இருக்கிறான். அடுத்ததா மறுவாய் மலராய் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. ஒரு மலர்ல இருக்கிற வாசம் எப்படி கண்ணுக்கு தெரியாம அதுல கலந்திருக்கோ அது போல அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். மணியாய் ஒளியாய் என்பது ஒரு ரத்தினக்கல் எப்படி உறுதியான பொருளா இருக்கோ அதிலிருந்து வரும் ஒளி எப்படி எங்கும் பரவி இருக்கோ அப்படி அவன் பொருளாகவும் இருக்கிறான், அந்த பொருளின் சக்தியாகவும் இருக்கிறான். இன்னும் ஆழமா பார்த்தா கருவாய் உயிராய் அப்படின்னு ஒரு வரி வரும். ஒரு கரு உருவாக காரணமானவனும் அவன்தான், அந்த கருவுக்குள் இருக்கும் உயிரும் அவன்தான். கதியாய் விதியாய் அப்படின்னா நாம் அடைய வேண்டிய இலக்கும் அவன்தான், நம் வாழ்வின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் விதியும் அவன்தான். இப்படி எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் அந்த முருகப்பெருமானை நோக்கி கடைசியில குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு உருக்கமா வேண்டுகிறார். அதாவது நம் இதய குகையில் வாழ்பவனே, எனக்கு எதுவுமே தெரியாத போது நீ எனக்கு ஒரு குருவா வந்து என் கை பிடிச்சு என்னை நல்வழிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறாரு. பாத்தீங்களா, இந்த 4 வரியில மொத்த பிரபஞ்ச ரகசியத்தையும் முருகனோட அருளையும் அருணகிரிநாதர் அழகா அடக்கிட்டாரு. தினமும் காலையில இந்த பாடலை மனமுருக சொல்லும் போது அந்த குகன் நமக்குள்ளே குருவா இருந்து நம்மளை வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கை பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச முருகனின் பாடல் எதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட்